கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நீ நிலைத்திரு. Continue to hold to the things that you have learned. Continue to hold to the things that you learn. உலகம் தவறான பாதைகளில் சென்று கொண்டிருக்கலாம். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரலாம். ஆனால் நீங்களும் நானும் கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று அறிந்திருக்கிறாய். பவுல் இங்க ஒரு பாயிண்ட் சொல்றார். இன்னாரிடத்தில் நீ கற்றாய் என அறிந்திருக்கிறாய். யாரிடத்தில் கற்றா? தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:5. அந்த விசுவாசம், அந்த நல்ல கவனிங்க, நல்ல கவனமா கவனிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள் நிறைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். போந்தம்பி, தேங்க்ஸ். இந்த வசனத்தை, இது ஒரு தியரி புக் இல்ல. Children, please listen. This is not a theory book. உன் பாட்டி, உன் தாய், அவர்களிடத்தில் நீ பெற்றுக்கொண்ட புத்தகம். அவர்கள் தேவபக்தியாய் வாழ்ந்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று அதன் மேன்மையை உணர்ந்து அறிந்து உனக்கு பொக்கிஷமாக தந்திருக்கிற புத்தகம் இந்த புத்தகம். இந்த புத்தகத்திலே நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளே நீ இந்த கடைசி நாட்களிலே நிலைத்திரு. இது ஒரு மனிதன் எழுதினதல்ல, தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். 40 எழுத்தாளர்கள், ஆத்தர்ஸ், 1600 ஆண்டுகளின் இடைவெளியில் எழுதப்பட்ட புத்தகம் தான். ஆனால் தேவ ஆவியானவர் எழுதப்பட்ட புத்தகம். ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானமுள்ளவனாக்கத்தக்க வேத எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள். இது நற்சீர் பொருந்தும் மருந்தாக, நற்கிரிகளை செய்ய நம்மை தகுதிப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகங்கள் இந்த புத்தகங்கள். கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவ சமுதாயம் பூர்வாங்கமான சத்தியங்களுக்கு திரும்ப வேண்டிய நாட்கள் இந்த கடைசி நாட்கள். எரேமியா 6 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. எரேமியா 6 அதிகாரம் 16 வசனம். எரேமியா 6:16. எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நான் உண்மையை சொல்றேன். இன்னைக்குள்ள சபைகளை நீங்கள் பாருங்கள். நான் போனதோடு சொன்னது போல நான் இந்த சபையில் இருப்பதற்காக நான் துதிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சபைகள் எப்படி இருக்கிறது? ஒரு மேலெழுந்த வாரியான ஒரு மனமாற்றம், மேலெழுந்த வாரியான ஒரு ரட்சிப்பின் உபதேசங்கள், பரவச ஆராதனைகள், மணிக்கணக்காய் நடக்கிற ஆராதனை. எந்த பிப்ளிக்கல் பேசிஸ் தெரியல. ஆசீர்வாதமான சுகபோக உபதேசங்கள் மக்களை ஒரு மாதிரியா ஒரு மாயையிலே வைத்திருக்கிற நாட்கள். அதனால தான் ஊழியர்களும் வழி தவறி போகிறார்கள், நிறுவனங்களும் வழி தவறி போகிறது.
விசுவாசிகளும் வழி தவறி போய்க் கொண்டிருக்கிறார்கள். நான் தேவ சமூகத்தில் என்றும் அதை வீழ்ச்சி என்று சொல்ல மாட்டேன். ஆனால் வழி தவறி போய்க் கொண்டிருக்கிறார்கள். வழி தவறி போய்க் கொண்டிருக்கிறார்கள். அஸ்திபார சத்தியங்களுக்கு திரும்ப வேண்டிய நாட்களிலே நீங்களும் நான் இருக்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஃபஷனலா இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஃபஷனல் தேவை கிடையாது. பவுண்டேஷன் சரியில்லைன்னா நீங்கள் வானளாவிய கட்டடங்களை கட்டினாலும் சரி, விண்ணை முட்டுகிற கட்டடங்களை கட்டினாலும் சரி, என்ன மார்பிள் கிரானைட் என்ன கிளாஸ் போட்டாலும் சரி, ஆடி போய்விடும். இந்த மெகா சர்ச்சஸ், பெரிய ஹால், மாடர்ன் மியூசிக், அட்வான்ஸ் டெக்னாலஜி, அது இது இதிலே காட்டுகிற கவனம், இதிலே காட்டுகிற கவனம், இதிலே காட்டுகிற அக்கறை இந்த ஆவியானவரை சார்ந்திருக்கிறதிலே சபைகள் காட்டுகிறதா? உண்மையான பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று போதிக்க வேண்டிய சத்தியங்கள் உண்டு இந்த சபைகள். ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவங்களுக்காக அறிக்கை செய்து மனங்கசிந்து அழுது தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து உண்மையான ஒரு மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு, ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு தேவனுடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற சத்தியங்கள் போதிக்கப்பட வேண்டிய நாட்கள். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற சத்தியங்கள் போதிக்கப்பட வேண்டும். ஜெபத்தின் வேத வாசிப்பின் மேன்மைகளை மகிமையை ஜனங்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு மேலளந்த வாரியாக இன்று சபைகள் போய்கொண்டிருக்கிற நாட்களிலே, ஊழியங்கள் போய்கொண்டிருக்கிற நாளிலே, டிவி பிரசங்கங்கள் போய்கொண்டிருக்கிற நாட்களிலே நீங்களும் நானும் மிகுந்த மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எண்ணிக்கையிலே காட்டுகிற கவனத்தை தன்னுடைய சபையில இருக்கிற விசுவாசிகளுடைய தரத்திலே இந்த தலைவர்கள் காட்ட வேண்டிய நாட்கள். வேற எட்வர்ட் அவங்க ஜெப குறிப்புல நான் அடிக்கடி பார்ப்பேன். நல்ல ஜெப குறிப்பு. அது எண்ணிக்கையிலே மட்டுமல்ல, எண்ணிக்கை தேவை. அநேகர் ஆண்டவருக்குள் வர வேண்டும், அவருடைய அன்புக்குள்ளே வர வேண்டும், அந்த ரட்சிப்பை பெற வேண்டும், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை. ஆனால் உண்மையான மன திரும்புதலில் ரட்சிப்பின் அனுபவங்களை பெற்று அவருடைய வழிகளிலே நின்று அவருடைய வழிகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சரியாக போதிக்கிற உபதேசங்கள் இன்று தேவை. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. கடைசியாக ஐந்தாவதாக 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5 வசனம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5 நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. மீண்டும் வாசிக்க தம்பி. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. நீ நிறைவேற்று. 3வது அதிகாரமும் 4வது அதிகாரம் 2 செப்பரேட் சாப்டர்ஸ் இல்ல. ஆக்சுவலி இங்கிலீஷ் தமிழ் அப்படி இல்ல. இங்கிலீஷ் பைபிள்ல therefore அப்படி சொல்லி தான் 4th சாப்டர் ஆரம்பிக்குது. அதனுடைய ஒரு கனெக்ஷன் இருக்கு. கடைசி நாட்கள், கொடிய காலங்கள், வழி தவறி போய்கொண்டிருக்கிற நாட்கள். உண்மைதான். ஆனால் இதை அறிந்து கொள். நீ அவர்களை விட்டு விலகு. நீ துன்பப்பட ஆயத்தமாகு. கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நீ நிலைத்திரு. எல்லாவற்றுக்கும் மேலாக மன தெளிவுள்ளவனாயிருந்து உன்னுடைய ஊழியத்தில் நீ நிறைவேற்று. யார் வேணாலும் எப்படி வேணாலும் போட்டும்பா. யூ டு யுவர் ஒர்க். ஊர்ல கிராமங்கள்ல நான் பார்த்திருக்கேன். பையன் படிக்க போவான், அப்பா கூப்பிட்டு சொல்லுவாரு, ஒரு மாதிரியான காலம் எல்லாம் கெட்டு கிடக்குப்பா, நீ உன்னை கஷ்டப்பட்டு நாங்க படிக்க வைக்கோம், நீ அங்க போய் அதாவது தவறான எதுக்கு போயிடாதடா, உன்னுடைய கடமை நீ செய்ய.
அப்போஸ்தலனாகிய பவுல் என்னுடைய கடைசி நாட்கள் இது. இந்த 2 தீமோத்தேயு இந்த கடிதம் கடைசி எழுதின கடிதம், கடைசி அந்த நாட்கள். அவர் தீமோத்தேயு ரொம்ப ஒரு ஆறுதலோடும் அக்கறையோடு சொல்லுகிறார். எப்படி வேணாலும் போட்டும்பா, உலகம் எப்படி வேணாலும் போட்டும், தவறான வழிகளில் போகிறவர் போட்டு அவங்களுக்காக நீங்க கண்ணீர் வடிங்கள், ஜெபிங்கள், அல்லது அவனே பார்த்து குறை சொல்லிட்டே இருக்காத, அவங்களே பார்த்து விமர்சிச்சுட்டே இருக்காத, அவங்களே பார்த்து மத்தவங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காத. You have a job to do. இங்க இங்கிலீஷ் பைபிள்ல 2 டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு. Be watchful. But amplified பைபிள்ல ரொம்ப அருமையான டிரான்ஸ்லேஷன். Be calm and cool and steady and fulfill the duties of your ministry. Be calm and cool and steady and fulfill the duties of your ministry. உனக்கென்று வைத்திருக்கிற ஊழியத்தை நீ கூலா காமா, நம்ம ஒரு பாஷை டென்ஷன் எடுக்காதப்பா, உன் வேலையை செய். நீ டென்ஷன் எடுக்காத, சோர்ந்து போறாத. உனக்கு ஒரு வேலை உண்டு, உனக்கு ஒரு அழைப்பு உண்டு. ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக உன்னை வேறு பிரித்தாரோ, அழைத்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற